கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேல்ஸ் தியரம். இந்த தேல்ஸ் தியரத்துக்கு இன்னொரு பேர் தான் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். அதை ஷார்ட் ஃபார்மில் பிபிடின்னு சொல்கிறோம். இதில் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்குன்னா, எ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரான் பேரலல் டு ஒன் சைடு ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள்னுடைய ஒரு சைடுக்கு பேரலாக நம்ம ஒரு லைன் வரைகிறோம். இன்டர்செக்டிங் அதர் டூ சைட்ஸ், மற்ற ரெண்டு சைடை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வரைகிறோம். டிவைட்ஸ், அந்த கோடு என்ன பண்ணுதுன்னா டிவைட்ஸ் த சைட்ஸ், இந்த ரெண்டு சைடையும் இந்த சேம் ரேஷியோவில் நமக்கு கட் பண்ணி கொடுக்குது. சேம் ரேஷியோ மீன்ஸ் ஏடி பை டிபி. அதை தான் நம்ம இங்கே எடுத்து எழுதுகிறோம். இப்போ பாருங்கள், ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஏ மேலே வச்சுக்கிறோம், பிசி இருக்குது. இந்த டிஇயும் பிசியும் பேரலாக நம்ம வரைஞ்சிருக்கிறோம். அப்போது ஒரு ட்ரையாங்கிளுடைய ஒரு சைடுக்கு பேரலாக இருக்குது, மற்ற ரெண்டு சைடை கட் பண்ணுற மாதிரி வரைஞ்சா இந்த கோடு என்ன பண்ணும்? இட் டிவைட்ஸ் தீஸ் டூ சைட்ஸ் இன் த சேம் ரேஷியோ. இப்போ ஏடி பை டிபி அப்பர் பார்ட் பை லோயர் பார்ட்னு போட்டால் இங்கேயும் ஏஇ பை இசி அப்பர் பார்ட் பை லோயர் பார்ட்னு கிடைக்கும். இதில் என்ன கொடுத்துருக்கு? கிவன். ஃபர்ஸ்ட் ப்ரூஃபில் கிவன் ஃபர்ஸ்ட் டாபிக் எழுதுகிறோம். இந்த கிவனில் என்ன இருக்குது? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டி இஸ் அ பாயிண்ட் ஆன் ஏபி and E is a point on AC. அவ்வளோதான், இது எழுதி முடிச்சிட்டோம். கிவன் பாயிண்ட் முடிஞ்சது. டு ப்ரூவ், என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? அப்பர் பார்ட் பை லோயர் பார்ட், அதாவது AD பை DB is equal to AE by EC. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த ப்ரூஃபுக்காக நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த DE BCக்கு பேரலாக வரைகிறோம். அதைத்தான் ட்ரா DE பேரலல் டு BC அப்படின்னு எழுதுகிறோம். ஓகே, இப்போ நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம். ப்ரூஃபுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபிகரில் இதுவும் பேரலல் லைன்ஸ், இந்த அபவ் பேரலல் லைன், இதுவும் அபவ் பேரலல் லைன், இது டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணது இந்த ரெண்டு லைன், அதனால் டிரான்ஸ்வர்சல்னுடைய ரைட் சைடுங்கனால இது ஒன், இது ஒன், இது ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், தே வில் பி ஈக்குவல். அதே மாதிரி இங்கே இது டிரான்ஸ்வர்சலாக எடுத்தால் இதுவும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இந்த ஒன் அண்ட் ஒன் டிபி இதைத்தான் எழுதுகிறோம். இதை 3 லெட்டர்ஸில் எழுதும்போது இந்த டிக்கு ஏடிஇ, பிக்கு ஏபிசி அப்படின்னு எழுத போகிறோம். அதை தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்ம எழுதுகிறோம். ஆங்கிள் ஃபஸ்ட்டு பி நடுவில் இருக்கிற மாதிரி எழுதுகிறோம். ஏபிசி இஸ் ஈக்குவல் டு, அடுத்ததில் டி எழுதுகிறோம், ஏடிஇ தட் இஸ் ஈக்குவல் டு 1. இது என்ன ரீசன்? இந்த ஆங்கிள்ஸுக்கு பேர் என்ன? ஒரே மாதிரி மேலேனா மேலே கீழேனா கீழேன்னு இருக்கிறதுனால இதுக்கு ரீசன் என்ன எழுதுகிறோம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்செப்ட் இது. ஓகேவா? அந்த பேசிக் அந்த பேரலாக வர்ற கான்செப்டை நம்ம கொண்டு வர்றோம். ஓகே, செகண்ட் பாயிண்ட் அதே மாதிரி இந்த இயும் சியும் இது ஈக்குவல் கொண்டு வரும்போது 3 லெட்டர்ஸில் நம்ம எழுதி கொண்டு வர்றோம். ஃபஸ்ட்டு இங்கே இ நடுவில் வைக்கும்போது சி நடுவில் வைக்கும்போது பெரிய ட்ரையாங்கிளாக முதல்ல எடுத்துக்கலாம். ஏ வரும், பி வரும் ஓரத்தில். அடுத்தது இ நடுவில் வைக்கும்போது ஏ வரும், டி வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 2. இதுக்கும் ரீசன் என்ன எழுதுகிறோம்? இதே ரீசன், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அடுத்த தேர்ட் பாயிண்ட், இப்போ நம்ம ஃபிகரை பார்க்கும்போது டாப் ட்ரையாங்கிளில் 1 and 2, ஃபுல் ட்ரையாங்கிளையும் 1 and 2 போக மிச்சம் இருக்கிற அந்த ஆங்கிள் ஏ வந்து டாப் ட்ரையாங்கிள்லையும் இருக்குது, ஃபுல் ட்ரையாங்கிள்லையும் இருக்குது. அப்போ அது காமன் நம்ம எழுதலாமா? அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஆங்கிள் ஏ இஸ் காமன். இது எப்படி நமக்கு கிடைச்சது? ஃப்ரம் ஃபிகர், நம்மளுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபிகர்லேருந்து நமக்கு கிடைச்சது. இப்போது இந்த 3 பாயிண்டில் பார்த்தா இந்த டாப் ட்ரையாங்கிள்லையும் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளுக்கும் பார்க்கும்போது 1, 2 அண்ட் காமன் ஆங்கிள். இங்கேயும் அதே மாதிரி 1, 2 காமன் ஆங்கிள் சொல்லும்போது ஃபுல் ட்ரையாங்கிள் அண்ட் திஸ் ட்ரையாங்கிள் சிமிலர். அப்போ என்ன நம்ம எழுதுகிறோம்? ஃபுல் ட்ரையாங்கிள்னா ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏடிஇ. இது எப்படி வந்தது? இது 3 ஆங்கிளை பற்றி தான் சொல்லியிருக்கு. ஸோ ஏஏஏ சிமிலாரிட்டி தியரம் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இதிலிருந்து நமக்கு இந்த கான்செப்ட். இப்போ இது சிமிலராக இருந்ததுன்னா ஃபுல் ட்ரையாங்கிளில் ஒரு சைடு எடுத்தால் அதனுடைய கரஸ்பாண்டிங் சைடு இதுலேயும் ஈக்குவலாக இருக்கும். ஃபுல் ட்ரையாங்கிள் இது இங்கே என்ன வரும்? ஏபி, இதில் ஏடி, ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. அதைத்தான் இங்கே நம்ம எழுத போகிறோம். ஏபி பை ஏடி ஈக்குவல் டு ஃபுல் ட்ரையாங்கிள் இந்த சைடு ஏசி. இப்போ ட்ரையாங்கிள் நான் இங்கேயும் வரைஞ்சி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏபிசின்னு இருக்குது, இது டிஇன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஏபி எடுக்கும்போது பை ஏடி போட்டோம், இந்த சைடு ஏசி எடுக்கும்போது ஏஇன்னு போடுறோம். இது எங்கேருந்து வந்தது? இந்த 4 ஃப்ரம்
4 அப்படின்னு போட்டுடலாம். அடுத்த 6th பாயிண்ட், இந்த ஏபியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறோம். ஏடி ப்ளஸ் டிபின்னு பிரிச்சிடலாமா? அதை தான் எழுதுகிறோம். ஏடி ப்ளஸ் டிபி. இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பை போட்டு இந்த ஏடி எழுதிக்கலாமா? தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி அதே மாதிரி ரெண்டாக பிரிக்கிறோம். ஏஇ இசி. ஏஇ ப்ளஸ் இசி போட்டு ரெண்டுலேயுமே பை போட்டு இந்த ஏஇயை நம்ம கொண்டு வந்துக்கிறோம். இது எதுலேருந்து கிடச்சிருக்கு? ஃப்ரம் 5. இந்த படம் நான் ரஃப்பாக உங்களுக்கு தெரியறக்காக அங்கேருந்து எடுத்து சொல்லாமல் இங்கேயே வச்சு வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இது இங்கே வரைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்தது 7th பாயிண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏடி ஏடி கேன்சல் பண்ணிடலாம். இதை கேன்சல் பண்ணி இங்கே 1 இருமா? ஸோ 1 ப்ளஸ் டிபி பை ஏடி is equal to 1 plus EC by AE. இது எதிலிருந்து வந்திருக்கு? ஃப்ரம் 6ன்னு கிடைச்சதுக்கு. அடுத்த 8th பாயிண்ட், இந்த 1 ரெண்டு சைடும் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு இருக்கிறனால விட்டுறலாம். ஏன்னா இதை இங்கே கொண்டு வந்தால் -1 ஆகும். 1 - 1 0 ஆயிரும். இப்போ அதை விட்டுட்டு எழுதுனா டிபி பை ஏடி ஈக்குவல் டு இசி பை ஏஇன்னு வந்துருச்சு. இப்போ இது எதிலிருந்து வந்திருக்கு? ஃப்ரம் 7 போட்டுடலாம். ஸோ வாட் இஸ் 9th பாயிண்ட்? இதனுடைய தலைகீழி எழுதுகிறோம். தலைகீழி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இப்போ நமக்கு இருக்கிறது டிபி பை ஏடி. டிபி பை ஏடி லோயர் பார்ட் பை அப்பர் பார்ட். தலைகீழாக எழுதுனா அப்பர் பார்ட் பை டிபி லோயர் பார்ட் கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த சைடும் இங்கே மாற்றினா இந்த சைடும் மாற்றணும். ஏஇ பை இசின்னு கிடைச்சிருச்சு. இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது. ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இதுதான் நமக்கு டு ப்ரூவில் வந்திருக்கு. இருக்கா? ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. அந்த ப்ரூவிங்